ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லாமே பேசுவோம். வெல்கம் டு அவர் சேனல். டுடே இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக பார்த்துருவோம் ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்துன்னுட்டு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுங்கன்ட்டு. வழக்கம் போல் ஷேர் மார்க்கெட்டில் டிஏஎஸ் தான் வந்து மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. நம்ம அதிகமாக மியூச்சுவல் ஃபண்டில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. ஸோ மார்க்கெட் ஏறுது, ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குதுன்ட்டு. ஸோ டிஏஎஸ் வழக்கம் போல் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காப்பாற்றுற வரைக்கும் இந்த மார்க்கெட்டு கண்டிப்பாக கீழே விழாது. ஸோ அதுக்காக என்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போத்துக்கு டிஏஎஸ் வந்து தான் மார்க்கெட்டை காப்பாற்றுறாங்க. அவங்க தான் பையிங் சைடில் இருக்காங்க. எஃப்ஏஎஸ் வழக்கம் போல் வெளியே போகிற சைடில் தான் இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்பு நாளுக்கு நாள் எதனோ ஆப்போசிட்டை தான் சொல்கிறாரு. நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் சொல்கிறாரு. வழக்கம் போல் கம்மியாக எதிர்பார்த்தோம் இந்தியாவுக்கு. ஆனால் வந்து இப்போது வழக்கம் போல் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் அவர் அதிகமாக போட இந்த மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஆனால் ரொம்ப நாள் இதை ரியாக்ட் பண்ணுமானா சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நியூஸ் வர வரைக்கும் தான். அந்த நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 2 to 3 டேஸ் கழிச்சு இதுதான் நிலமுன்னா அதுக்கேற்ற மாதிரி செக்டார்ஸை மாற்றி ரியாக்ட் பண்ணோம். யாரெல்லாம் நிஃப்டி வந்து இன்னைக்கு கீழே போகும்னு நினச்சி ஜூதெல்லாண்டிங்களோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கீழே தான் போயிருக்கு. நாளைக்கும் கீழே போகணுன்னு போடுங்க, இன்னும் போவோம். அடுத்து நம்ம பார்க்க பேங்க் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு. இப்போ பேங்கிங் செக்டாரும் ஒரு ஃபார்மாவும் ஒரு கேபிள் இந்த மாதிரி செக்டாரை இன்றைக்கி பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்க்கு இது வந்து இப்போ வந்து 1070 கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது இப்போ கன்சிடர் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா பேங்க்லாம் வந்து இப்போதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டே ப்ரெஷரில் இருக்குது நிறைய செக்டார்ஸு. ஸோ இதை தொடர்ந்து கடன் வாங்குறதும் கம்மியாகிடும். ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக ஐடி செக்டாரில் வந்து லே ஆஃப் நடக்கிறதுனால கடன் வாங்குறது கம்மியாகிடும். பேங்க்குக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ பேங்கிங்கும் வந்து இப்போ ப்ரெஷரில் தான் இருக்குது. நிறைய வந்து நான் ரெக்கவரபிள் ரிட்டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பேங்க்கு இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால கண்டிப்பாக ஆக்சிஸ் பேங்க்கை இன்னும் அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 ரூபா கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா 1-2 கன்சிடர் பண்ணுறதுனால இது எதுவும் பாதிக்கப்பட மாட்டீங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல எக்கனாமிக்கல் ஸ்டேபிளான இது தான் இது. ஸோ இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போத்துக்கு இல்லை, இன்னும் ஒரு 100 ரூபீஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கேபிள் செக்டாரில் இருக்க ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்காக இந்த செக்டாரில் வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணல. இதை நம்ம ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெஃபரன்ஸாக கேட்டிருந்தார். இதை அவர் பை பண்ணுற ஐடியாவில் இருக்கார். ஸோ அதுக்காக அவர் கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறோம். ஸோ நீங்களே எதனா ஸ்டாக் வேணால் கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு நான் அதை பற்றி செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபினோலெக்ஸ் கேபிள். ஏன் இந்த கேபிள், எதுக்காக இந்த கேபிள் கன்சிடர் பண்ணணும் பண்ணக்கூடாது அதுக்காக நான் இங்கே சொல்கிறேன். இதை கன்சிடர் பண்ணனா ஒரே ஒரு ரீசன், இதோட வேல்யூ வந்து அதோட 52 வீக் ஹையில் இல்லை, அதை விட பாதியாக தான் இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணலாமானா கண்டிப்பாக நான் பண்ண இப்போதைக்கு சஜஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டாரே லோவில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஐடி செக்டார் லோவில் இருக்கனால பேங்கிங் செக்டாரில் யாரும் வந்து லோன்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டு கண்டிப்பாக அதனால் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து இருக்க ஹவுசிங் செக்டரில் இருக்க ஃபினான்ஸ் கம்பெனியும் வந்து ஸ்லோ டவுனில் தான் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணியிருக்க கேபிள் செக்டார் வந்து கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஸோ இதை வந்து கொஞ்சம் இப்போதுக்கு கன்சிடர் பண்ணாமல் இன்னும் ஒரு 100 ரூபீஸ் 150 ரூபீஸ் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 797 இருக்குது. அதை இறங்குச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து 700 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து இப்போதுக்கு கன்சிடர் பண்ணாமல் கொஞ்சம் 50 ரூபீஸ்லேருந்து ஒரு 60-70 ரூபீஸ் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுங்கள். 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செக்டார் வந்து ஃபாலோட் பை செக்டார் தான். டேரெக்டாக இதில் வரும் ஃபஸ்ட் இம்பேக்ட் வராது. எப்போ வந்து ஒரு ஐடி செக்டார் வந்து திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அதோட இன்கம் வருதோ, பெரிய அளவில் பெர்ஃபார்ம் வருதோ, அடுத்து தான் இந்த செக்டார் வரும். ஸோ அடுத்து நம்ம அதுக்காக பார்க்க போகிற பேங்க் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கு. கண்டிப்பாக இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்கிறதும் அதே மாதிரி கண்டிப்பாக ரிட்டர்னபிள் அஷ்யூர்டு இருக்கிற ஒரு பேங்க்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஏன்னா இது வந்து 1400லேருந்து கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ இது 1600 வரைக்கும் போகும். பொறுமையாக இதுக்கு வந்து 1 or 2 இயர் வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ இதை கண்டிப்பாக இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 800 கிட்டே இருக்குது. 800 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். எப்போல்லாம் 780 கிட்ட போதோ அதிகமாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காது இந்த பேங்க்கில். ஏன்னா இதில் வந்து கடனுன்ற ஒன்றே இல்லாமல் இருக்குது இந்த பேங்க்கு. ஸோ நல்ல வந்து
ஓனர்ஷிப் இருக்க பேங்க்கு. கண்டிப்பாக ப்ரமோட்டரை நம்பலாம். இப்போ இருக்க டிஸ்பியூட் வந்து கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஆல்ரெடி இதுக்கான எல்லா வேலையும் பண்ணி 80% வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புது எம்டியும் வந்து சொல்லியாச்சு, ஆர்பியும் அப்ரூவல் கொடுத்தாச்சு. இன்னும் போர்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். அப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 900 ட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேங்க் வந்து கர்நாடகா பேங்க்கு. அந்த பேங்க்கை யாரெல்லாம் கன்சிடர் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களோ, ரேட் ஐயான்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் இந்த பேங்க்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இது புக் வேல்யூட கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 175. இதோட டிவிடெண்ட் ஹீல்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹீல்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்து 3.14, அதாவது 100 ரூபாய்க்கு 3 ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ இது எப்போ வந்து திருப்பி இதோட நார்மல் க்ரோத்து 220க்கு போதோ அப்போ வந்து உங்களுக்கு டிவிடெண்டாகவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு 5%லேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது நல்ல பேங்க்கு. இப்போ எம்டி வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாதனால இப்போதைக்கு இது இந்த கிரிட்டிக்கலான ஸ்டேட்டில் இருக்க அடிக்கிறாங்க. இப்போ நல்ல எம்டி யாருன்னா அசைன் பண்ணனா கண்டிப்பாக ஏறிடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க பேங்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மாவில் இருக்கிறது தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இது வந்து நாட்கோ ஃபார்மா. ஆல்ரெடி நான் இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், எப்போ வந்து இது வந்து 900 கீழே போதோ கன்சிடர் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இது 900 கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது 900 கீழே போனால் கண்டிப்பாக 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ட்ரம்ப்போட டிராஃபிக் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகிற செக்டார் இதுவாக இருந்தாலும் இவங்க வந்து நாட் அண்ட் ஒன்லி அமெரிக்காவில் பண்ணல. ஸோ இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரேட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. எப்போ இதை விட இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக போதோ கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ கூட கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1-2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். எப்போ இதுலேருந்து ஒரு 20 to 30 ருபீஸ் வருதோ கம்மியாகுதோ ரொம்ப கன்சிடர் பண்ணுங்கள். இதோட பியர்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த அதர் கன்சிடரேஷனில் நம்ம பார்க்க போகிறது தான் டாக்டர் ரெட்டி. இதுவும் இதில் இருக்க காம்படிட்டர் தான். இது நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கானா இல்லை, பட் வந்து இது வந்து இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. 1-2ன்னு கன்சிடர் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாமே வந்து ஃபார்மாவில் இருக்க இப்போத்துக்கு நம்ம கன்சிடர் பண்ண ரேஞ்சில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜைடூஸ் இருக்குது கீழே 7வது இடத்துல. ஜைடூஸு எப்போ 900 கீழே போதோ கண்டிப்பாக அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அங்கே தான் அதுக்கான சப்போர்ட் இருக்குது. எப்படி இந்த வேல்யூனா எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ.